கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய பேட்டியை இப்ப அப்படியே சொல்றேன் பாருங்க. இந்த பாரத ரத்னா விருதுக்கு நான் எந்த கொள்கைக்காக, லட்சியங்களுக்காக என் வாழ்நாள் முழுவதும் என்னை என்னால் முடிந்தவரை சேவை செய்தேனோ அதற்கு கௌரவமாக இந்த விருதை நான் கருதுகிறேன். அப்ப என்ன சேவை பண்ணாரு? ஆர்எஸ்எஸ் குரூப்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் மோடிக்கு வந்துச்சு. மோடிக்கு இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, பிரைம் மினிஸ்டராக யூபியினுடைய முதலமைச்சரா இருக்கிற ஒரு பண்டார பரதேசி இருக்கான்ல, யோகின்னு ஒருத்தர், அந்த யோகி ஆதித்யாவை கொண்டாந்து விட்டுடுவாங்களோன்ற ஒரு பயம் நெருடல் வந்தது. இந்த அத்வானி என்ன பண்ணார் தெரியுமா? ஒண்ணு நல்லா புரிஞ்சு பாருங்க. வாஜ்பாய்க்கு அடுத்து அத்வானி இருந்தார். வாஜ்பாயிடம் மோடியை கூட்டுக்கிட்டு போய் குஜராத்தினுடைய சிஎம் பொறுப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே அத்வானி. சாமி என்பது அந்த பொம்மை சிலையை பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, அதான் அவன் விருப்பம். ஆனா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்லையா? அதுல சங்கரமடத்தை சேர்ந்தவங்களாம் 4-5 சங்கரமடம் பெரும் கடுமையா திட்டினாங்க. சனாதனிகளாக எல்லாம் பேசணும், வர்ணாசிரமவாதிகளாக பேசணும், நீ ஏன் தொடக்கூடாதுன்னா நான் வரமாட்டேன் போகமாட்டேன்னா. எது எதை பற்றி நாங்க கவலை இல்லை, அது பாரதிய ஜனதா கட்டணம் கோயில்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3500-600 கோடியை கலெக்ஷன் பண்ணிட்டு வெறும் 900 கோடி 1000 கோடி கணக்கு காட்டிட்டு திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். நான் வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இப்போ அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த விருது சமூக நீதிக்காக பாடுபட்டவர்களும், நாட்டுக்காக விடுதலைக்காக போராட்டம் பண்ணி நாட்டு ஒற்றுமையை வலியுறுத்தினவங்களுக்கு தான் இந்த பாரத ரத்னா விருது வழங்குவது வழக்கம். அந்த வகையில அத்வானி என்ன நாட்டுக்காக உழைச்சாரு, என்ன அவருடைய இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. விருது ஏன் அவங்களுக்கு வழங்கினாங்க? முதல்ல இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விருதுகள் ஒரு நாட்டினுடைய விருதுன்னு வச்சுங்க. இப்போ பிஜேபி என்கின்ற இந்த பாசிஸ்டுகள் வந்த உடனே இந்திய நாட்டினுடைய விருது இல்லை, இதெல்லாம் பாஜகவாகவே நினைச்சுக்கிட்டானுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருதாக பாரத ரத்னாவை கொடுக்கலாம். பாரதிய ஜனதாவினுடைய கோயிலாக ராமர் கோயிலை வச்சுக்கிட்டான். எல்லாமே பாஜக என்கின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடுகள்ல யார் யாரு என்னென்னு பார்க்கலானே தவிர ஒரு நாடாக பார்க்கல. இது ஒரு நாடாக பார்த்து அந்த நாட்டினுடைய சிறப்பு, அதனுடைய கொள்கை ரீதியான வாழ்க்கை, சமூக நீதி, தியாகம், இவைகளின் அடிப்படையில் எல்லாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது. நாம சொல்றது இல்ல, அவங்க வார்த்தைகளையே சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவருக்கு விருது கொடுக்குறாங்களாம், என்ன செஞ்சார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி. அத்வானி அப்படின்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ரத யாத்திரை. என்ன ரத யாத்திரை? பாபர் மசூதியை இடித்து உடைத்து தூளாக்கி விட்டு நாங்கள் அங்க ராமர் கோயிலை கட்டுவோம், அதுக்கு ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரைன்றது வெளியில வந்தது பெரிய யாத்திரை. அந்த யாத்திரையில நல்லா தெரிஞ்சுங்க, அத்வானிக்கு ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரையில லெப்ட்லயும் ரைட்லயும் போறது யார் தெரியுமில? அவருடைய சிஷியர்கள், சீடர்கள். இந்த பக்கம் மிஸ்டர் மோடி, இந்த பக்கம் அமித்ஷா. அமித்ஷாவும் மோடியும் அத்வானியினுடைய தொண்டர்கள் சீடர்களாக போறாங்க. போய் உடைக்கிறான் கல்ல, அதனுடைய இதை தள்ளி விடுறாங்க. எத்தனையோ பேர் செத்து போறாங்க, சின்ன குழந்தைகள் கூட இப்ப செத்து போச்சு. அந்த மாதிரி சாவை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. எங்களுக்கு தேவை அப்படின்னு அந்த மசூதியை இடித்து தள்ளுகின்ற வேலையில அன்னைக்கு போனது மட்டும் இல்ல, அதுக்கு முந்தி 4 முறை யாத்திரைகளாக போயிருக்காரு. யாரு? மிஸ்டர் அத்வானி. இவரு போய் நம்ம அத்வானி தான். அத்வானி போய் முதலே 3 நாள் தூரம் போனாரு. கடைசியா போகும்போதுதான் இந்த சிஷிய கோடிகளோட போனாரு. இந்த கோடிகள் எல்லாம் கேடிகளாக மாறி அங்க இல்லாத கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் உடைச்சு தூளாக்குனாங்க.
அத்வானியினுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கூட நம்ம சொன்னோம்னா 1980ல பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்தியை உருவாக்கியதில் அத்வானி ஒருத்தர். அப்ப அவர்கள் எழுதிய அந்த கொள்கை, அதனாலதான் இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய பேட்டிய இப்ப அப்படியே சொல்றேன் பாருங்க. இந்த பாரத ரத்னா விருதுக்கு நான் எந்த கொள்கைக்காக, லட்சியங்களுக்காக என் வாழ்நாள் முழுவதும் என்னை என்னால் முடிந்தவரை சேவை செய்தேனோ அதற்கு கௌரவமாக இந்த விருதை நான் கருதுகிறேன். அப்ப என்ன சேவை பண்ணாரு? எதுக்கு, எந்த கொள்கைக்காக வாழ்ந்தாரு? பிஜேபியை உருவாக்கியது, RSSல தீவிரமாக இருந்தது, தன்னுடைய கொள்கை இது, நான் தான், இதுதான் என் கொள்கை, அதுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுதும் நான் உழைச்ச அந்த சேவைக்கு தான் இது மரியாதை. அப்படின்னா இது என்ன இந்திய நாட்டினுடைய விருதா? இது என்ன பாரதிய ஜனதா என்ற மத வெறி பிடித்தவர்களுடைய கொடுக்கக்கூடிய விருதாகத்தான் இது இப்ப போயிடுச்சு. இந்தியாவை மட்டும் நான் சொல்ல, உலகம் முழுவதும் பார்த்து ஏன் இந்தியா இப்படி போகுதுன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் உடனே ஒரு அறிக்கை கொடுக்கிறார். டேய் அப்பா, ஒண்ணுமே தெரியாம கொடுக்கிறார். அவர் சொல்றார், அரசியல் நெறிமுறைகளில், யாரு, அரசியல் நெறிமுறைகளில் முன்மாதிரியாக அத்வானியின் பல ஆண்டு சேவை அமைந்துள்ளது, பல ஆண்டு சேவை அமைந்துள்ளதாம். அதற்காகத்தான் இந்த விருது என்று நான் உணர்ச்சி வயப்பட்டு கிடக்கிறேன். யார் இவரு? இவனுங்க என்ன நாடகம், இவங்க நடிப்பு. நீதான் உக்காந்து எழுதின்னு கைட் போட்டு அவருக்கு கொடு, இவருக்கு கொடுன்ற, அப்படியே அவருடைய சேவை இவ்வளவு நாள் என்ன கிழிச்சிங்க? இப்படி போடுங்களேன் கேள்விய. ஏன் இவருடைய சேவை, இவருடைய இதெல்லாம் 2014 இருந்து மறந்து போச்சா? இப்ப தேர்தல் வர நேரத்துல ஏன் இப்ப கொடுக்குற? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுல என்ன ரகசியம் இருக்கு? இதுல அவங்களுக்கு ஆதாயம் இருக்குங்களா? அறிவிச்சதுனால அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அந்த குஜராத், அந்த யூபி, இந்த RSS குரூப்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் மோடிக்கு வந்துச்சு. மோடிக்கு இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, பிரைம் மினிஸ்டராக யூபியினுடைய முதலமைச்சரா இருக்கிற ஒரு பண்டார பரதேசி இருக்கான்ல, யோகின்னு ஒருத்தர், அந்த யோகி ஆதித்யாவை கொண்டாந்து விட்டுடுவாங்களோன்ற ஒரு பயம் நெருடல் வந்தது. அப்போ RSS திருப்திப்படுத்தணும், மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு என்ன செய்யறானுங்க பாரு. இந்திய நாட்டில் மரியாதைக்குரியதாக இருந்த பாரத் ரத்னா, அது இனிமே அந்த பாரத ரத்னாலே யாருக்குமே அந்த மரியாதை கூட வராது. அந்த அளவுக்கு இழிவாக்கிட்டானுங்க. எதுக்காக பயன்படுத்துறாரு? தனக்கு RSS நல்ல பேர் வேணும்ன்றதுக்காக இன்னைக்கு அத்வானிக்கு இதை கொடுத்துட்டாரு. உடனே அத்வானி, நான் என்னுடைய சேவைகளுக்காக, மசூதியை உடைச்சதுக்காக, அங்கு பல சாவுகளுக்கு ஒண்ணு தெரியும்ல, அந்த கேஸ்ல, அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 அத்வானி, A1 அத்வானிக்கு தான் இந்தியாவின் பாரத் ரத்னா வாரி கொடுக்கலானுங்களாம். விடுதலை பண்ணிருச்சு. அவரு அந்த வழக்குல ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணிருச்சுங்களா? அது விடுதலை பண்ணது, விடுதலை பண்ணாதுன்றதுக்கு நம்ம சொல்ல வரலாமா? அன்றைக்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தில் அவர் இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் லீடராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை A1 என்று சொல்வதற்கு காரணம் வெறும் FIR சார்ஜ் ஷீட் மட்டும் நம்ம சொல்லல. மக்களுடைய பார்வையில, உலக மக்களின் பார்வையில யார் அங்க நம்பர் 1ன்னா மிஸ்டர் அத்வானி. அதனாலதான் A1. ஏன்னா A1 கேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி முழு வழக்கு முடிச்சிடல, இன்னும் கூட பெண்டிங் வச்சிருக்கிறானுங்க. அந்த வழக்குல ஒரு வழக்குல அத்வானி இன்னைக்கு அக்யூஸ்டா இருக்காரு. அது நீங்க மறந்துடக்கூடாது. எதுக்காக இதை சொல்றோம்னா, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி தூக்கிட்டு ஆடுறானுங்களே. அப்போ இது இந்திய துணைக்கண்டத்தால் கொடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய விருதா, இல்ல பாரதிய ஜனதாவினுடைய தனிப்பட்ட விருதா? இப்ப இவங்க இந்த மோடியும் இவரும் அமித்ஷாவும் இருக்காங்க. இவங்களுக்கு தலைவனாக அத்வானி தான். இந்த அத்வானி என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒண்ணு நல்லா புரிஞ்சு பாருங்க. வாஜ்பாய்க்கு அடுத்து அத்வானி இருந்தார். வாஜ்பாயிடம் மோடியை கூப்பிட்டுக்கிட்டு போய் குஜராத்தினுடைய CM பொறுப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே அத்வானி. வாஜ்பாய் அப்ப கூட இந்த மோடியை முதல்ல ஏத்துக்கலன்னு கேள்விப்பட்டோம், வேண்டான்னார். ஆனா அத்வானி பிரஷர் கொடுத்து மோடியை முதலமைச்சர் ஆக்கினார்.
இவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான பரிசு என்ன கொடுத்தாரு தெரியுமா மோடி? இன்னைக்கு அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு வித்தியாசமா வந்து என்ன மாதிரி பேசுறாரு. அப்படியே முகமெல்லாம் அப்படியே சோகமாகுது, அப்படியே கோபமாகுது, அப்படியே நவரச நாயகன் வாங்கல, இந்த பட்டத்தையே கொடுக்கலாம் நரேந்திர மோடி. நவரசர நடிகன், வித்தியாசமான நடிகன். அந்த நடிகன் என்ன பண்ணாரு? இவர் வந்து அவரை வந்து குஜராத்ல சிஎம் ஆக்குறாரு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமில்ல? அடுத்த பிரைம் மினிஸ்டராக வர வேண்டிய அத்வானி. ஒன்னும் இதுல கொடுக்குறாங்க அப்படியே லைஃப் ஹிஸ்டரி மாதிரி. அவர் துணை பிரதம மினிஸ்டராக இருந்தார். துணை பிரதமராகலாம் இருந்த தகுதியோடு உன் கட்சியில நம்பர் 2ஆக இருந்த அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது எங்க ஆக்குனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாம ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டு கீழே இழுத்து எங்கேயா தள்ளி விட்டுட்டு மோடியை தூக்கி உட்கார வச்சாங்க. அதுக்கு மோடியும் அமித்ஷாவும் பண்ண கூத்து நிறைய. எதுக்கு சொல்றோம்னா, தன்னை உருவாக்கிய ஒரு மனிதனை அந்த இடத்துல தலைகீழா கவுத்து விட்டுட்டு அப்படியே சோகமயமா போட்டார். அவரு எங்கேயோ ஒதுங்கி போயிட்டார். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணி அப்ப அறிக்கை கொடுத்தாங்க. திரும்பி கூட பார்க்கல மோடி. ஆனா இப்ப RSS திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம். அந்த கட்டாயத்திற்காகத்தான் இப்ப இவருக்கு இந்த விருது. அந்த விருதுன்றது என்ன? ரத்தனம். ரத்தனம் என்பது உயர்ந்தது, விலை மதிப்பில்லாதது என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த விருது. அந்த விருத எந்த நேரத்துக்கு எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, இவர்களுடைய சொந்த வேலைக்காகவும் சுயநல அரசியலுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் இந்தியாவுல அந்த விருதெல்லாம் இந்த மோடியோ மோடி கவர்மெண்டோ யாருக்கு கொடுத்தாலும் மரியாதை இல்லாதது, மிக மிக விருதுக்குரிய மரியாதை அவமரியாதை. போயிடுச்சு, அவ்வளவுதான். இனிமே அந்த விருதுக்கான மரியாதை எல்லாம் கிடையாது. இப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப இத வந்து பிஜேபி கட்சியின் தலைமை அலுவலகம் மாதிரி டெல்லியில உட்கார்ந்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் விருது எடுத்து கொடுக்குறானுங்க இவன் சுயநலத்துக்கு. அதே மாதிரிதான் என்ன பண்ணானுங்க, ராமர். ராமர் வந்து இவங்க பிஜேபி கட்சி உறுப்பினர். RSSல ராமர் சீதையும் இருக்காங்க போல. இவனுக்கு என்ன ஆமா. பண்ணிட்டானுங்க, ஆஹா நான் தான் செய்வேன், நான் தான் கழுவேன், நான் தான் பிரதிஷ்டை பண்ணுவேன், நான் தான் போய் நிப்பேன். இந்த மோடி அது என்ன, சாமி என்பது அந்த பொம்மை சிலையை பத்தி நமக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லை, அதான் அவன் விருப்பம். ஆனா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்லையா? அதுல ஆமா. சங்கரமடத்தை சேர்ந்தவங்க எல்லாம் 4-5 சங்கரமடம் கடுமையா திட்டினாங்க. சனாதனிகளாக எல்லாம் பேசினான், வர்ணாசிரமவாதிகளாக பேசினான். நீ ஏன் தொடக்கூடாதுன்னா, நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னா. எது எதை பற்றி நாங்க கவலை இல்லை, அது பாரதிய ஜனதா கட்டின கோயில்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3500 600 கோடியை கலெக்ஷன் பண்ணிட்டு வெறும் 900 கோடி 1000 கோடி கணக்கு காட்டிட்டு மீதி எல்லாம் பிஜேபிக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மோடியும் அமித்ஷாவும் பண்ணியிருக்கிற கூத்து. அப்போ கோயிலும் கூட பிஜேபி கோயிலு, இந்த விருதும் கூட பிஜேபி கொடுத்த விருது, இந்திய துணைக்கண்ட அரசாங்கம் கொடுத்தது அல்ல. அதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வந்தேன். இவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள், எப்படி வேண்டுமென்றாலும் செய்வார்கள். இன்னும் அடுத்த தடவைலாம் விட்டீங்கன்னா கோட் சேவுக்கு பாரத் ரத்னா கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க கூடாதுன்னு அவர் தேசபக்தர் கோட் சேன்றார். நம்ம என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டு இருக்காங்க, தேசபக்தர்னு தான் சொல்றாங்க. நாதுராம் கோட்சேவுக்கும் பாரத ரத்னா உண்டுன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி ரெடி ஆயிட்டான். கோல்வாக்கருக்கு, டாக்டர் மூஞ்சேக்கு, சாவர்கருக்கு, வெள்ளக்காரனுக்கு 6 தடவை மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவன் காலில் விழுந்து ஏந்திரிச்ச சாவர்கர் படத்தை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை மாட்டியிருக்கானுங்கன்னா எப்படிப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியா என்பதும் இந்திய பெருமை என்பதையும் அழித்துவிட்டு பாரத் மாதாக்கி என்ற பெயர்ல எல்லா விதமான தீயதையும் கிரிமினல்களையும் மேல கொண்டு வருகின்ற வேலையில இறங்கிட்டானுங்க. ஏன்னா அவங்க கொள்கை, அத்வானி சொல்லியிருக்காரு 90 வயசு 97 வயசு ஆச்சு. அவருடைய விருப்பம், அவர் வாழ்ந்துட்டார். நான் என் கொள்கையில இருந்தேங்க, என் கொள்கைக்கு கொடுத்துருக்கிறானுங்க, அது எனக்கு பெருமை தான். அவர் ஓப்பன் டாக் தெளிவா சொல்லிட்டார். அவர் ஒன்றும் மறைச்சு கிறைச்சி சொல்லல, அதனால அவரை பாராட்டலாம். ஓப்பனா சொல்லிட்டாரு அத்வானி தெளிவா. இவனுங்க தான் வந்து அதுக்கு கொடுத்தத, இவனுங்க தான் வந்து அவர்கிட்ட போய்
சொல்றதோ போறதோ பேசுறதோ இவனுங்க தான் செய்யும். எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டி இருக்குன்னா, ஒவ்வொன்றாக இப்படி சொல்லிட்டு வந்தா விருதும் அப்படி போகுது, கோயில் வழிபாடுகளும் இப்படி போகுது. இன்னும் அடுத்ததாக அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தி ஒரு வழி ஆக்கிடுவானுங்க. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. அத்வானிக்கு கொடுத்திருக்கிற பாரத ரத்னா என்ற அந்த விருதின் மூலமாக இனிமேல் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். ஓட்டு போட்டால் இன்னும் அநியாயம் நடக்கும். கோட்சேவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கலாம் என்று நினைப்பவன் ஓட்டு போடும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அவருடைய பார்வை போயிட்டு. நேற்று நம்ம சபாநாயகர் அப்பாவும் ஆளுநர் RN ரவியை சந்திச்சாரு. நாளைக்கு இவரு ஆளுநர் ரவி அமித்ஷா பார்க்க போறாரு. இதுல என்ன உள்குத்து வேலை ஏதாவது நடக்குதுங்களா என்னன்னு உங்க பார்வை? அதாவது தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சது என்னன்னா, நாம் நம்முடைய ஸ்பீக்கர், நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டப்படியாக சட்ட மரபு முறையாக ஒரு ஸ்பீக்கர் இஸ் தி பாஸ், இஸ் தி சீஃப் ஆஃப் தி தட் அசம்பிளி. அவரு சட்டப்படி மரபுப்படி ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால கவர்னர் ஒரு அந்த இதை அவரை போய் அழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக சட்டப்படியாக போனாரு, அரசாங்கமாக போனாரு, அரசாங்கமாக அழைச்சாரு, அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இதை படிச்சுட்டு வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆக இது சட்டப்படியான வேலை. ஆனா அது இருக்க அது திரைமறைவு. திரைமறைவுன்னா அமித்ஷா கிட்ட அவர் என்ன பேசினார்னு இப்ப சொல்ல போறது. அப்பாவு போனாரு, இந்த கூட்டத்துக்கு அழைச்சாருன்னு செய்தி வந்துடுச்சு இல்லையா? அது கரெக்ட், லீகல். ஆனா இவரு போறாரு, இவரு போய் அங்க என்ன பண்ணுவாரு? அமித்ஷா கூட 1/2 மணி நேரம் உட்காந்து பேசினா, ஏற்கனவே அமித்ஷா என்ன சொல்லி கொடுத்தாரு? படிக்கும் போது ஏஞ்சி ஓடிட்டாங்க. பாதி கூட படிக்கல. புத்தகத்துல படிக்க வேண்டியதை நீக்கிட்டு 4 பாராவை இவர் சேர்த்துக்கிட்டாரு, 4 வரிய. இப்படி எல்லாம் இந்தியாவில இதுவரைக்கும் நடக்காத அசிங்க கூத்தாக, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இல்லாத ஒன்றாக போன தடவை நடத்துறானுங்க. இந்த தடவை என்ன செய்யறதுன்னு போறாரு. இந்த தடவை நாம போய் என்ன செய்யறது உள்ள நான் போய் அப்படின்னு அமித்ஷா கேட்கிறார். அமித்ஷா அவருடைய பாணியில என்ன சொல்றோம், ஆனால் எதை சொன்னாலும் அதை சந்திக்க, சட்டப்படியாக சந்திக்க நாம் தயார், நம்முடைய அவையும் தயார். நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியும், அனுபவம் உள்ளவர், நீண்ட நெடுங்காலமாக சட்டப்பேரவையிலே எப்படி பணியாற்றணும் அவருக்கு தெரியும். ஏற்கனவே இவர்கள் பண்ண கூத்த ஒரு சிரிப்பின் மூலமாக வெற்றி பெற்றவர் நம்முடைய முதலமைச்சர். அற்புதமாக பண்ணி எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கும் இவர் அமித்ஷா கிட்ட போட்டு வந்திருக்கிறது சதி திட்டம் ஒண்ணும் எடுபடாது. மிக தெளிவாக நம்முடைய சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும். மகிழ்ச்சிங்கண்ணா, நம்மோடு பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம்.